மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் தாக்கி பேசியுள்ளார். இந்த ஒரு படத்துல ஜோக் வரும் இல்லையா, டேய் சண்டைக்கு வாடா, டேய் மீசக்காரா சண்டைக்கு வாடா வேலை, அந்த மாதிரி வழிய போய் M.K. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முடியுமோ சண்டை இழுத்து பார்க்குறாரு. அவர் பதில் கொடுக்குற மாதிரி தெரியல. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, M.K. ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய விஜய் அவர்கள் எதை பத்தி கேட்கிறாரு அப்படின்னா, அதான் முக்கியம். அந்த ஒட்டுமொத்தம் 12 நிமிஷம் பேசியிருக்காரு. 12 நிமிஷம் உரையில பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனது, அதுக்கு நான் என்ன லெட்டர் எழுதுறேன், இதுதான் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. மீதம் இருக்கிற 2 நிமிஷத்துல நான் யாரும் கூட்டிட்டு வைக்க மாட்டேன்னு இருக்காரு. இந்த ரெண்டை பத்தி நம்ம பேச போறோம். இந்த முதலாவது பேசக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து வச்சு வாசிக்கிறாரு வச்சுக்கோங்க. இதுல என்ன எனக்கு ஆச்சரியமான விஷயம், இதை சொன்ன கருத்து நல்ல விஷயம், நான் அதுக்குள்ள போகல. எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, விஜய் அவர்கள் கடந்த 8 மாதத்துல வெளியில வந்து ஒரு இஷ்யூக்காக போய் பேசின விஷயம், பார்த்த விஷயம் என்ன வச்சுக்கவேன், போய் அந்த இடத்துல மக்களை சந்திச்சு பேசுன விஷயம் வச்சுக்கவேன், அது பரந்தூர் விமான நிலையம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல கூத்து என்ன, இந்த 6 மாதங்கள் இவர் சந்திச்சது ஜனவரியில. ஆனா மேடையில் என்ன சொல்றாரு, நான் சமீபத்தில் பரந்தூர் விமான நிலையத்துக்காக போகக்கூடிய விவசாயிகளை போய் சந்திச்சேன். சமீபத்திலையா, அடக்கடவுளை பாதி ஆண்டுகள், அதாவது 6 மாதம் ஓடி போயிடுச்சு, அரை வருஷம் ஓடி போயிடுச்சு. இவர் நினைச்சிருக்காரு சமீபத்தில் நினைச்சிருக்காரு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்த 6 மாதங்கள் எந்தவித அப்டேட்டும் இல்லாமல் எந்த விஷயமும் தெரியாம இருக்காரு. இதை ஏன் நான் உறுதியாக சொல்றேன் அப்படின்னா, நிச்சயம் அவருக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, 12 நிமிஷம் பேசியிருக்காரு, அதுல 10 நிமிஷம் பரந்தூர் விமான நிலையத்தை மட்டும் பேசி போயிட்டாரு. ஏன்னா அது முடிஞ்சு அவருக்கு தெரியுது. அப்புறம் அடுத்த 6 மாதங்கள் மக்கள் நடந்த பிரச்சனை எதுவுமே அவருக்கு தெரியல. கொடுமை என்ன, அஜித் விவகாரங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் முடிக்க செந்தில் படுகொலை செய்யப்பட்டது, இதெல்லாம் காவல்துறையால் நடந்த விஷயம் வச்சுக்கோங்க. இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா, சொல்லலை. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய போதைப் பொருள் கேங்கே பிடிச்சானுங்க. அதனால தமிழகம் முழுவதும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எது இளைஞர்கள். அந்த போதைப் பொருளை பத்தி பேசுறாரா, அதுவும் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனா அவர் சம்பந்தப்பட்ட துறை அது நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு. ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் சுமார் 18க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க, மருத்துவமனைகளில் போதிய சிகிச்சை பலன் இல்லாமல், முக்கியமாக மருந்துகள் இல்லாதனால. இது ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய நிலைமை. இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க, அதை பத்தியும் பேசல. சரி, தமிழ்நாட்டில் தான் பேசுறது, இந்தியாவில் நடந்தக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறாங்க, அதுவும் பேசல. அப்போ 6 மாதத்துல எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, உறுதியாக நான் சொல்ல முடியும், விஜய் அவர்களுக்கு எந்தவித அப்டேட்டும் கிடையாது. அவர் படத்தில் நடிக்க போயிருக்காரு, கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. மற்றபடி போடுற அறிக்கைகள் இருக்குல்ல, அதுல எல்லாமே அந்த அறிக்கைகளை சைன் கூட அவர் போடுறதில்ல, காப்பி பேஸ்ட் தான். அதை வச்சு வெளியிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர். அப்படி இருந்துச்சு வச்சுக்கவேன், இவர் இந்த விஷயத்த தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். இந்த விஷயங்கள்லாம் அதை பத்தி எதையுமே எடுக்கவே இல்லை. அவர் வரும்போது ஒரு நோட்ஸோட வந்துட்டாரு, அதை கொடுங்க, எனக்கு தெரிஞ்சது பரந்தூர் விமான நிலையம் தான், நான் தான் போனேன் கடைசியா, அதை பத்தி வேணா பேசுறேன் அப்படின்னு அதை பத்தி பேசி முடிச்சிட்டாரு. இப்ப அதனால என்ன இருக்குது, எடுக்கலாம் எடுக்கல போயிட்டு போறாரு. ஆனா எடுத்த விஷயம் முக்கியமானதுல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆமா முக்கியமானது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம்னா, நாங்க கடிதம் எழுதணும், அதுக்கு எந்த பதிலும் வரவே இல்லை. நாங்க அரசுக்கு கோரிக்கை வச்சோம், இது பரந்தூர் விமான நிலையத்தை மட்டும்தான் பேசுறாரு, அதுக்கு பதில் வரவே இல்லை. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுக்குன்னு சொன்னோம், அதுக்கு அவங்க சட்டம் இயற்றவே இல்லை. இப்போ நீ எதுவுமே செய்ய மாட்டாங்களே, எது நாங்க கேட்டாலும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய எண்ணம் சரியானது. ஒரு அரசியல் கட்சிக்கு நிச்சயமாக முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அரசியல் கட்சி நடத்துற நீ இது வரைக்கும் எத்தனை பதில் சொல்லியிருக்க? உன் மீது வச்ச குற்றச்சாட்டு ஒன்று இருக்கா இல்லையா, அதாவது M.K. ஸ்டாலின் மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தப்பு சொல்லல, இது வரைக்கும் நீ எத்தனை பதில் சொல்லியிருக்க? நீ பதிலும் சொல்லாம ஊர்ல இருக்கிறவங்க கேள்வி எடுத்தீர, இந்த புத்திசாலியா? ஓம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டுக்கு உன்னோட அல்லக்கை, உன்னோட லெப்ட் ரைட்டு அவங்கள வச்சதை விளக்கம் கொடு. இந்த அறிக்கைன்னு ஒன்று போட்டுக்கிட்டீங்களா, அதையாவது குடியா. அதுல விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வாயை திறக்காத விஷயம் இருக்குது. M.K. ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டான்னு சொல்றாரு இல்லையா, நான் கேட்கிற விஜய் வாயை திறந்த விஷயங்கள் என்னென்ன? முதலாவது குற்றச்சாட்டு விஜய் மீது இருக்கிறது, லாட்டரி மார்ட்டினுடைய மருமகளை பக்கத்தை வச்சுட்டு நீ என்ன ஊர் வியாக்கியம் பேசுற? நான் கேட்கிறேன், 1500 மக்கள்லாம் சும்மாவா பரந்தூர் விமான நிலையத்தில் அப்படின்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, சும்மா 20 லட்சம் குடும்பத்தை நடுத்தல கொண்டு வந்து நிப்பாட்டினேன் லாட்டரி மார்ட்டின். சும்மா லாட்டரி மார்ட்டின் குடும்பத்தினால எனக்கு தெரிஞ்சு என்ன 35,000 ரூபாய் தற்கொலை தொகை தூண்டிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு லாட்டரி பிசினஸ்ல கொள்ளையடிச்சு மக்களை நடுத்தருக்கு கொண்டு வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனா கிறிஸ்தவன்ற தவிர எந்த விஷயத்துல உன்னோட ஒத்து போவாரு? நீ பேசுறதுல சொல்லுவாங்க, வேற எதுல ஒத்து போவாரு? இவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அதுவும் வலதுகரமா வச்சுக்கிட்டு, நீ என்ன நாட்டுக்குள்ள நல்லது பண்ணிடுவ? நம்ம நாட்டில் நல்லது பக்கத்துல வச்ச மாதிரி நீ வியாக்கியம் பேசுற. முதலாவது என்ன காரணத்தினால ஆதவ அர்ஜுனா
அந்த ஆள் யாரு, அவனுக்கு எப்படி காசு வந்துச்சு, எந்த வழியில காசு வந்துச்சு, எதுவுமே கிடையாது. எல்லாமே லாட்டரி மார்ட்டின். லாட்டரி மார்ட்டின் காசை வாங்கி சாப்பிடக்கூடிய உன் கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு இந்த ஊர்ல கேள்வி கேட்க? அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு நீ வரலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப போய் அஜித் எல்லாம் பார்த்தார்ல, அதெல்லாம் நீங்க எடுத்து பேசணும்ல, அதை நீங்க பாராட்ட மாட்டீங்க அப்படின்னாங்க. நான் பாராட்டுறேன். ஆனா நான் பாராட்டுற அந்த இடத்துலயே அஜித்தருடைய மரணத்துல போய் நேரம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்ச விஜய் அவர்களுடைய செயல் சரியானது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் மாநாடுன்னு ஒரு நடத்தப்ப அந்த கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்களா அவருடைய ரசிகர்கள், அவங்க வீட்டுக்கு ஏன் போல? நான் கேட்கிறேன், ஏன் போல? அதுக்கு பதில் சொல்லு. அது அவங்களுடைய ஃபேன்ஸ். இத்தனைக்கும் உங்களுடைய அந்த பெரிய மாநாடு வெற்றி பெறும்னு நினைச்சு வந்த ஒரு உயிர் அது செத்து கிடக்கு, அவங்க வீட்டுக்கு நீ போகவே இல்லை. ஏன் போல? ஏன் போல? நான் ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லவா? இந்த இடத்துல மக்கள்லாம் கொண்டு வச்சிருக்காங்க, அங்கே போனால் ஓட்டு வரும், போவாங்க. இவன் நம்மால் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ போல. அப்ப நீயும் ஒரு சராசரி அரசியல்வாதி. என் கேள்வி அதுதான். நீயும் ஒரு சராசரி அரசியல். எங்க ஓட்டு பொறுக்கலாம் அங்க போய் நிற்போம், எங்க ஓட்டு பொறுக்க முடியாதோ அங்க போக தேவையில்லை. அதுவும் நம்மளுடைய ரசிகனா அவசியமே இல்லை. இப்படி ஒரு மனநிலை இருந்தா நீ என்ன மாதிரியான அரசியல்வாதி? நீனும் சராசரியான அரசியல்வாதி தானே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். மூன்றாவது, இந்த கேள்வி நானே கேட்பேன். அது என்ன அப்படின்னா, உங்க மாமா சேவியர் கூட்டு இருக்காது தெரியுமா? என் கையில இருக்குது, போய் பாருங்க. 1.5 வருஷமா எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு. என்னது? வக்கீல் நோட்டீஸ். எதுக்கு? விஜய் வளர்ந்த வரலாறுல சேவியர் பிரிட்டோ பத்தி நீங்க எப்படி பேசலாம்? உங்க மாமாவை வச்சு நீ நோட்டீஸ் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? 1.5 வருஷமா நீ கருத்துரிமையை பத்தி பேசுறீங்க அடிக்கடி. கருத்துரிமை பத்தி பேசுற முன்னாடி உங்க மாமா சேவியர் பிரிட்டோ வச்சு நீங்களும் உங்க குடும்பம் இப்படி வளர்ந்தீங்க. அதுல லயோலா காலேஜ் எப்படி கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தீங்க? அந்த லயோலா காலேஜை கட்டுப்பாடுக்கு கொண்டு வரதுக்கு உங்க மாமா சேவியர் பிரிட்டோ எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினாரு? அந்த லயோலா காலேஜை நீங்க பயன்படுத்தி எப்படி முன்னேறீங்க? இது எல்லாமே மதவெறி பிடிச்ச கும்பலாவே நீங்க வளர்ந்துருக்கீங்க. உங்க மாமா, மூத்த மாமா இருக்காரு பாருங்க, யாரு? சேவியர் பிரிட்டோட அண்ணன். அவர் ஒரு தீவிர மதவெறியர். கரெக்டானே? உங்க அப்பா சொல்லவே வேணா மதவெறி பிடிச்ச உச்சம். நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. நாம கேள்வி கேட்டா நீ என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். நீ என்ன பண்ணீங்க? எப்படியாவது மாதாசம் முடக்குங்க, அதுக்கு தொடர்ந்து வக்கீல் நோட்டீஸ். ஆனா என்ன, கெடுவாய்ப்பாக ஆழ்ந்த இரங்கல்கள். அந்த எல்லா வக்கீல் நோட்டீஸுக்கும் முடிச்சு வச்சாச்சு. நீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. எனவே என்னோட கேள்வி என்னன்னா, உங்க மாமா சேவியர் கூட்ட வச்சு ஒரு குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தோம்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க நேர்மையானவர்கள் நிரூபிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியாக உன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லு. எந்த பதில் நான் சொல்ல மாட்டேன்னா, உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு என்ன வருமா இல்லையா? அந்த ஆள் பதில் சொல்லணுன்றது நான் உறுதியா இருக்கேன். அது கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி தான் முக்கியம். நான் கேட்போம், யாரு? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நான் கேட்போம். கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? மூன்றாவது, கட்சி ஆரம்பிக்கிற கடைசி நாள் வரைக்குமே நீங்க போட்ட எல்லா லெட்டர் பேர்லையும் ஜீசஸ் சேவ்னு போட்டிருப்பீங்க. அதாவது இயேசு தான் உங்களை காப்பாற்றுவார் அப்படிதான் போட்டீங்க. உங்களுடைய எல்லா இதுலையுமே ஜோசப் விஜய் போட்டு ஓப்பனாக நீங்க வெளியிட்டீங்க, ஏதோ ஒரு பட பிரச்சனை இடத்துல. இப்போ மதசார்பின்மை பத்தி பேசுற, எனக்கு புரியவே இல்லையே. என்ன மதசார்பின்மை பத்தி பேசுற நீனு? இத்தனை நாளா இயேசுதான் உங்களை காப்பாற்றுவார்னு அப்பட்டமா பிரச்சாரம் பண்ணிக்கிங்க. எதுல? பின்னாடி. அதுக்கு ஒத்துவதுன்னு வேற யாரு கிடையாது, ஜேபிஆர் இருக்குல்ல, அந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட்ல அவங்க மக. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா. நீங்க எல்லாமே அந்த கத்தோலிக் சபைக்கு வர ஆளுங்க. நீங்க உட்கார்ந்து ஊதுனாலதான் கடைசி ஒரு 5 படத்துல நீ எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு நீ முயற்சி பண்ண, அட்லி எந்த அளவுக்கு பரப்புன, நீங்க எல்லாம் கூட்டுக்கலான வேலை பார்த்ததுக்கு அட்லிக்கு எப்படி டாக்டர் பட்டத்தை ஜேபிஆர் இன்ஸ்டியூட் கொடுக்குது, இது எல்லாமே குற்றச்சாட்டு, ஆதாரத்தோட குற்றச்சாட்டு. இப்படி இருக்க உனக்கு நீ என்ன சொல்ற? ஈவே ராமசாமியை எதிர்த்துக்கிட்டு யாரையும் அரசியல் பண்ண முடியாது. அந்த ஆளு இந்து மதத்தை மட்டும் எதிர்த்தனாலயா? நான் என்ன கேட்கிறேன், ஈவே ராமசாமி என்ற நபருடைய ஆதரவத்தை நிப்பாட்டி கிறிஸ்தவ மதத்தை, உன்னுடைய மதத்தை எதிர்க்க விட்டு அதை அருவருப்பா திட்ட விட்டுட்டு அசிங்கமா 4 கேள்வி கேட்ட விட்டுட்டு, இதுவும் கருத்துரிமை, என் மேடையில நாங்க இதுவும் அனுமதிப்போம், ஏன்னா நாங்க பெரியாருடைய பக்தர்கள் அப்படின்னு அனுமதிடா. அனுமதிச்சுட்டு பேசு. இல்ல அதுக்கு பதில் சொல். பதில் சொன்னா நீ ஜேபிஆர் இன்ஸ்டியூட்ல என்னென்ன பண்ணிருக்க, அந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட் அவங்க மகளோட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன கூட்டுக்கலான வேலை பார்க்குறீங்க, எது இந்த மதவெறியோட இந்த ஆதவர்சன் எதுக்குள்ள நுழையிறான், இது எல்லாத்தையும் நான் எடுத்து போடுறேன். உங்க மாமா சேவியர் புட்டல் ஆரம்பிச்சு மூத்த மாமா லயோலா காலேஜ் நான் எடுத்து போடுறேன். அப்போ மத நிலநிற்கணுமே கிடையாது. ஒரு வகையில நீ ஒரு தீவிரமான கிறிஸ்தவரா மற்ற மடங்கள்ல 2வது 3வது இடத்துல பார்க்கக்கூடிய நபர் தான். அப்புறம் நீ ஜீசஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தை இயேசு தான் காப்பாற்றுவார், உலகத்தை இறைவன் காப்பாற்றுன்னு போடலாம். நீ இயேசு தான் காப்பாற்றுன்னு தெரிஞ்சவன் திடீர்னு அரசியல் கட்சி வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல எல்லாத்துக்கும் புத்தர் மாதிரி பாடம் நடத்துற. நான் கேட்கிறேன், இதுக்கு நீ பதில் சொன்னேன்னா நீ சரியான ஆளு. இந்த குற்றச்சாட்டு நாங்கள் பல நாளாக வைக்கிறோம். இது எதுக்குமே பதில் சொல்லாம இப்ப ஜேபிஆர் இன்ஸ்டியூட் சேர்ந்த ஒரு முக்கியமான நபருக்கு
கட்சியில உயர் பதவி வேற கொடுத்துருக்காங்க. நேத்து நுழைஞ்சேன், உன்னோட 20 வருஷம் உழைச்சவனுக்கு கொடுத்தா நியாயம் இருக்குது. நேத்து வந்த லாட்டரி மார்ட்டினுடைய மருமக பிள்ளைக்கு பக்கத்துல லெஃப்ட்ல உட்கார வைக்கணும்னா உனக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்னா ஒண்ணு மதம், இன்னொன்னு காசு, வேற எதுவும் கிடையாதுல. இது 5வது கொஸ்டின், அதுக்கு பதில் சொல்லு. இதுல 6வது இறுதியாக விஜய் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் வழக்கு தொடுக்கிறேன்னு போக வேண்டியது. என்ன வழக்கு தொடுக்கிற நீனு? போராட்ட நடத்துறதுக்கு அனுமதி கஷ்டம், போராட்ட நடத்த வேண்டியதானே. எல்லா விவகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அனுமதி கேட்கிறோம், அவங்க தரல அப்படின்னு தள்ளி அடிச்சு ஒரு கூத்து நடத்துறது விஜய்க்கு வேலையாவே போச்சு. இது ஒரு திருட்டுத்தனமான அரசியல் இல்லையா? நோகாம நீ அரசியல் பண்றதுக்கு நீதிமன்றத்துல ஒரு விளம்பரம் தெரிய பாக்குறேன் கேட்டா. அதுல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுது. அது என்னன்னா, வக்ஃப் போர்டுக்கான சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாங்க எங்க போறோம்? உச்ச நீதிமன்றம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு? விஜய், அதாவது டிவிக்கு தமிழக வெற்றிக்கழகம் போய் மக்களுக்கு உரிமை மீட்டு கொடுத்துச்சுன்னு ஊருக்குள்ள ஒரு பெரிய ஃப்ராட் தனத்தை நீ பண்ணியா இல்லையா? அது ஃப்ராட் தனம் இல்லையா இல்லையா? நீ சொல்லுவாங்க. அந்த வழக்கை தொடுத்தது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட ஆர்கனைசேஷன். அதில் நீ 81வது உட்காந்துக்கிட்டு அதில் நீ வாதாட போறதும் கிடையாது, சும்மா போய் நின்று வர போற. ஆனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றிக்கழகம் திரளுன்னு சொல்லிட்டு நீ ஊருக்குள்ள ஒரு விளம்பரத்தை போட்டியா இல்லையா? அப்ப நீ எவ்வளவு ஒரு திருட்டுத்தனமான அரசியலை திமுக பரவாயில்லைன்னு உனக்கு யாரோட உழைப்பையும் நீ திருட பாக்குற. அதோட கொடுமை என்னன்னா, இதுக்காக போராட்டம் நடத்துன்றப்பல எப்படி இஸ்லாமிய சொத்தலாம் நீங்க புடுங்க. யாரு தண்ணிக்கு போடுற புஷியானதை விட்டு பேச விட்டே இல்லையா? அது எல்லாமே ஃப்ராட் தனமா இல்லையா? அதெல்லாம் பொய்யா இல்லையா? இப்படி வந்த வழி, வச்சிருக்க வழி, இருக்கிறவன் போனவன் இதுல நடத்துறது எல்லா வகையிலுமே ஒரு அரசியல் கட்சி என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனை வேலையும் நீ பார்த்துட்டு உனக்கு பதில் சொல்லுன்ற கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லு. நீ பதில் சொல்லிட்டீன்னா உனக்கு பதில் சொல்ற இடத்துக்கு எல்லா பேரும் நகர ஆரம்பிச்சுடுவாங்க. நீ யாருக்கும் பதில் சொல்ல மாட்ட. ஆனா உனக்கு மட்டும் பதில் சொல்லணும்னா நாங்க எம்கே ஸ்டாலினை பாத்துக்கிறோம், நீ கொஞ்சம் உன் வேலையை பாரு. எது மதம் மாத்திர வேலைகள் ஏதாவது உண்டா, அதுக்கு உங்க அப்பாவும் நீனு ஆதவர்ஜனை பிடிச்சி ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டை பிடிச்சி அது வேலையை பாருங்க. தவிர அரசியல் கட்சிக்குள்ள வந்துகிட்டு எனக்கு அவன் பதில் சொல்லல, இவன் பதில் சொல்லல, நீ பதில் சொல்லு.